ஏக்கா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களாக்கும் நாங்கள் விறகு கொண்டு வந்துட்டோம்க்கா. கொண்டு வந்துட்டீங்களா? விறகு கிடைச்சதா? ஆமாக்கா, நல்ல காஞ்ச கட்டையாக பார்த்து கொண்டு வந்துட்டோம். இந்த வாரண்டி முதல்ல எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துருவோம், அதுக்கு பிறகு சமையல் பண்ணிக்கிடுவோம். ஆ சரிக்கா, சீக்கிரம் வாங்க. விறகு கொண்டு வர்றதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிட்டு. ஏம்மா, எதுவும் பிரச்சனையா? உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்தவளுக்கு தானே தெரியும். என்னடி சொல்லுத? உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்தியா? என்ன ஆச்சு? நாங்கள் விறகெல்லாம் பிறக்கிட்டு சரி கெட்டி கொண்டு போவோம்னு கெட்டிக்கிட்டு இருந்தோமா, திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம்க்கா. என்ன சத்தம்? ஊ ஊ. கரெக்டு, இதே மாதிரி சத்தம் தான் கேட்டுச்சு. நாங்கள் பேய் வந்துட்டுன்னு நினச்சி பயந்தடிச்சு ஓடியே வந்துட்டோம்ல. ஆனால் விறகு கொண்டு வந்துட்டோம்க்கா. என்னடி சொல்லுத? பேய் கத்துன மாதிரி சத்தம் கேட்டதுங்க. ஆமாக்கா, இந்த இப்போ ராதாக்கா கத்தி காட்டினாங்கல்ல, இதே மாதிரி சத்தம் தாங்க அங்கே கேட்டுச்சு. பயந்து போயிட்டாளுங்க. அப்ப இந்த காட்டுக்குள்ள பேய் இருக்கோ? ஆமாக்கா, எனக்கு பயமா இருக்கு. மாலாக்காவும் சிம்ரனும் ரொம்ப பயந்துட்டாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எல்லாம் என் திட்டம் தான். என்னைய மட்டும் வேண்டான்னு விட்டுட்டு ஓடனாளுக. கீழே ஹோட்டல்ல தங்கி இருக்கும் போது பேயின்னு சொல்லி என்னைய பயங்காட்டி விட்டுட்டாளுக. ராத்திரி பூரா தூங்காம நாளில் உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கேன். அதான் அவளுகளை பழி வாங்கிட்டேன். இருக்கிற விறகு போதும்டி, இனிமே அந்த காட்டுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். சரிக்கா, போக மாட்டோம். இப்பவுமே உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்கோம். இனிமே அந்த பக்கம் கால் எடுத்து கூட வைக்க மாட்டோம். ராதா மூஞ்ச பார்த்தா சந்தேகமா இருக்கே. ஒருவேளை இவ போட்ட திட்டமா இருக்குமோ? கிளியர் பண்ணிடுவோம். ராதா, பேய் மாதிரி பயங்காட்டி நல்லா கத்திட்டியே. ஆமா செல்வி, நான் தான் அங்க நின்று கத்துனேன் 2 தடவை. அட கொடுமையே, உளறிட்டனே. ஆளையும் மண்டையும் பாரு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. தூ, உன்னையெல்லாம் கூட்டத்துல சேர்க்காதீங்கன்னு நான் சொன்னேன். இவளுக்கெல்லாம் கேட்டாளுகளா? ராதா திருந்திட்டா, இவளை கூட்டத்துல சேர்த்துக்கிடுவோம். ஐயோ பாவும், ஒதுக்கி வைக்க வேண்டாம், நம்மளை விட்டு அவளுக்கு யார் இருக்கா அப்படி இப்படின்னு இந்த லட்சுமி அக்கா தான் சொன்னாங்க. இப்ப கேட்டுக்கோங்க லட்சுமி அக்கா, இவ லட்சணத்தை பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மாலாக்காவை தள்ளி விட்டு கொல்ல பார்த்தாங்க. நாங்கள் உயிர் பிழைச்சி வந்ததே பெருசு. இப்போ 2வது பேயின்னு சொல்லி எங்களை பயம் காட்டியிருக்காங்க. அப்படியாடி? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? எங்க கிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை. ஐயோ பாவமேன்னு விட்டேன். நீ விடு. ஐயோ பாவமேன்னு நீ இவளை மன்னிச்சு விட்டுக்கிட்டே இரு. இவ உங்க தலையில ஏறி உட்கார்ந்து நல்ல மிளகாய வச்சு அரைன்னு அரைச்சிட்டு தான் விடுவா. சை, இவளுக்கு முன்னால இப்படி அசிங்கமா போயிட்டே. இனிமே யாரும் அவ கூட பேசாதீங்கட்டி. அவெல்லாம் ஒரு ஆளு. ஊருக்கு வந்த இடத்துல நல்ல சந்தோஷமா இருந்தமா போனமான்னு இல்லாம இப்படி எல்லார்ட்டையும் வம்பு இழுத்து உரண்டை இழுத்து வச்சுட்டேன். எல்லாவளும் இப்ப என்ன ஏசிக்கிட்டே இல்லை அலைவாளுக. சரி, அமைதியா போய் ஒரு வாரமா உட்காருவோம். இங்க நெட்டச்சி, உனக்கு முதலும் கடைசியுமா சொல்லிக்கிடுதே, அவ ஏதாவது பண்ணான்னு நீங்க மறைச்சு மூடி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க எல்லாரும் இந்த கத்தியை விட்டு கண்ணை நோண்டி எடுத்துருவேன். நாங்கள் என்னக்கா செய்ய? ஒரே ஊர் ஆட்களாக போயிட்டோமேன்னு சரி ஐயோ பாவமே ஃப்ரெண்டை ஏற்றுக்கிடுவோம்னு நினச்சா இவங்க இந்த வாரத்துக்கு வராங்களே. அவளெல்லாம் ஃப்ரெண்டா நினைக்காத. யாரை எப்படி ஏத்துக்கிடணுமோ அப்படித்தான் ஏத்துக்கிடணும். சரிக்கா, இனிமே பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கிடுதோம். மாலை கீழே உள்ள பார்த்தாலாக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை. இரு, நான் போய் கேட்க. விறகு எடுத்துட்டு வந்துட்டீங்களாட்டி? இங்க போட வேண்டியதானே? எதுக்கு தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏக்கா இங்கே போடுதேங்க்கா. நானும் போட்டுட்டேன். லட்சுமி ஆண்டி, நாங்கள் விறகெடுக்க போனோமா, அங்கே ஒரு பேய் இருந்துச்சு. அப்படியாட்டி? பேய் இருந்துச்சாக்கும்? நீ பாத்தியா? இல்லையே, அது எங்கள் கண்ணில் தெரியவே இல்லை. குரல் மட்டும்தான் கொடுத்துச்சு. சத்தம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஊ ஊ அப்படின்னு கத்துச்சு. 2 தடவை கத்துனுச்சா. நாங்கள் அடிச்சு பிடிச்சி விறகு தூக்கிட்டு ஓடியே வந்துட்டோம்ல. ஆமாம் லட்சுமி அக்கா, பயந்து போய் ஓடி வந்தோம். அந்த பக்கத்தில் என்னமோ போகக்கூடாது, அங்கே தான் பேய் இருக்கு. ராத்திரி கூட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்க்கா. அடியே லூசுகளா, பேயும் கிடையாது ஒன்றும் கிடையாது. உங்களை பயம் காட்டினது ராதா. என்னக்கா சொல்லுதீங்க? ராதா பயம் காட்டினாளா? ஆமாடி, இப்பதான் நெட்டச்சி வந்து சொன்னா நீங்க எதையோ பார்த்து பயந்து ஓடி வந்தீங்கன்னு. பின்னால ராதா வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. செல்வி அப்படியே போட்டு வாங்கினாலா, ராதா உண்மையை ஒத்துக்கிட்டா. அவ திருந்தவே மாட்டாளோ? சரி விடுங்க மாலாக்கா, நீங்கள் அவங்கள ஹோட்டலில் வச்சு ஏமாத்தினீங்கல்ல, அதனால அவங்க இங்கே வச்சு ஏமாத்திட்டாங்க. பழிக்கு பழி முடிஞ்சு போச்சு, அதோட அதை விடுங்க. ஆமாக்கா, தப்பு எங்கள் மேலே தான். நாங்கள் தான் அவளை ஃபஸ்ட்டு பயம் காட்டினோம். அதனால தான் அவள் 2வது பண்ணியிருக்கா. அதனால் அவளை ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்களும் சும்மா கிடக்க மாட்டீங்க, அவளும் சும்மா கிடக்க மாட்டா. சரி, எப்படியோ போங்க, நான் டீ போட போறேன். அந்த பாத்திரத்தை மட்டும் எடுத்துட்டு வா. ஆட்டும்க்கா, இந்த எடுத்துட்டு வரேன்.
காட்டுக்குள்ள எங்க போனாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். முன்னால பின்னால ஆள் வருதா என்னன்னு பார்த்துட்டு பேசுங்க என்ன. ஆ சரி ஆண்டி. இந்தாங்க லட்சுமி அக்கா பாத்திரம். கொண்டாடி அடுப்புல வச்சு டீயை போடுவோம். ஏக்கா நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை தூக்கி வைங்க. நான் போய் டீ தூள் சீனி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். அங்க பால் பவுடர் பாக்கெட் இருக்கு, அதையும் எடுத்துட்டு வா. கடைசியில போட்டு கலக்கிடுவோம். ஐ பால் பவுடர் திங்க சூப்பராக இருக்கும். நான் அப்படியே சாப்பிட்ருவேன். ஒன்னுத்தையும் விட்டு வைக்க மாட்டியா? ஐயோ பால் பவுடர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லட்சுமி ஆண்டி. ஒரு தடவை தின்னு பாருங்களேன், அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. ஆமாக்கா, எனக்கும் பால் பவுடர்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பேசாமல் கடுங்காப்பி போட்டு கொடுத்துருங்களேன். நம்ம பால் பவுடரை பூரா தின்றுவோம். அடியே, என்ன 2 பேரும் விளையாடுதீங்களா? பால் பவுடர் பூரா நீங்க தின்னுட்டு போயிட்டீங்கன்னா தலைவருக்கு நான் என்ன பதில் சொல்ல? பால் பவுடரை காக்கா தூக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லிருங்க. எப்பா டென்ட் எல்லாம் போட்டு முடிச்சாச்சுல்லப்பா. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, சரியா? அதெல்லாம் கரெக்டாக பக்காவாக போட்டு முடிச்சிட்டோம்னாச்சி. சூப்பராக போட்டோம். ராத்திரி தூங்கும்போது கொசு கூட கடிக்காது. நல்லா சூப்பராக போட்டிருக்கோம். ஏப்பா துபாய்க்காரா, என்ன என் சம்மந்தி கூட தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? அண்ணாச்சி, எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிட்டு அதனாலதான் இவர் கூடயே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியாப்பா, சரி சரி பேசுங்க. எப்பா எனக்கும் உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நீங்க யாருக்கிட்டையுமே பேசி நான் பார்த்ததே இல்லை. அந்த கிணத்தடியில் உட்காந்து குடிச்சுக்கிட்டே கிடப்பீங்க. அப்போ தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு நான் உங்களை அவ்வளவா பார்க்கவே இல்லையே. எங்க போயிட்டீங்க? நான் வீட்டில் இருப்பேன்ப்பா. ராத்திரி நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிடுவேன். வாட்ச்மேன் வேலை பார்க்கேன். பகலில் வந்த உடனே தூங்கிடுவேன். ராத்திரி போவேன்னா அதனால நீ என்னைய பார்த்துருக்க மாட்டேன். அப்படியா? நான் காலையில கோழி கூவுறதுக்கு முன்னாலே எந்திரிச்சு வயலுக்கு போயிடுவேன். பிறகு ராத்திரி பொழுது போன பிறகுதான் வருவேன். நான் போக நீ வர சரியா இருக்கும். அதனாலதான் 2 பேரும் பார்க்கவே இல்லை. என்ன சேகரனே ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க? என்னத்தப்பா சொல்ல, என் பொண்டாட்டி வேற பிள்ளைகளுக்கு ஃபோன் அடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. எங்க போய் ஃபோன் அடிக்க? நானும் இந்த பக்கம் ஒரு மலை மேலே ஏறி பார்த்துட்டேன், இந்த பக்கம் ஒரு மலை மேலே ஏறி பார்த்துட்டேன். ஒரு பக்கமும் டவர் கிடைக்க மாட்டேக்கி. என்னென்ன இதுக்கு போய் வருத்தப்படுதீங்க? டவர் கிடைக்கலன்னு சொல்லிட வேண்டியதானே? ஐயையோ, அவட்டெல்லாம் அப்படி சொல்ல முடியுமா? பிஐ பிடிச்சி ஆட ஆரம்பிச்சிருவா. என்னைய மாதிரி தைரியமா இருங்கண்ணே. நாளை என் பொண்டாட்டி நல்லா எதிர்த்து பேசி விட்டுருவேன். நம்மளுக்கு அவ்வளோ தைரியெல்லாம் கிடையாதுப்பா. நம்ம பேசின பிறகு சண்டை தான் வரும். வீட்டுக்குள்ள சண்டை போட்டு நாறிட்டு கிடக்கணும். நாளை என் பொண்டாட்டி ஏதாட்டும் ஒன்று சொன்னான்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு என் வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். என் பொண்டாட்டிலாம் ராமேன்னு சொல்லியே என்னை எல்லா வேலையும் வாங்கிடுவா. ஊர் உலகத்தில் பொண்டாட்டிகள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. நம்ம தான் கொஞ்சம் அவங்கள சத்தம் போட்டு வைக்கணும். நம்ம முதலே விட்டு கொடுத்துட்டோம்னா பிறகு கடைசி வரைக்கும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் அவங்கள அடக்கி வைக்க முடியாது. அவங்களா மனசு வந்து நம்மளுக்கு சரி போனா போது, இவன் சொன்னதை கேட்போம் அப்படின்னு கேட்டா தான் உண்டு. அப்படி அடக்கிலாம் யாரையும் வைக்க முடியாதுப்பா. ஓம் பொண்டாட்டிய வேலைக்கு போவாதேன்னு சொன்னேன். ஆனால் கேட்டாளா? வேலைக்கு பைய தூக்கிட்டு கிளம்பிட்டாள்ல. ஆமாண்ணே, என் பொண்டாட்டி அடக்கி வச்சேன்னு சொன்னீங்க. இதுதான் அடக்கிற லட்சணமா? அதை மட்டும் கேட்க மாட்டேக்கா. என்ன செய்ய? வேலைக்கு போகிறது தப்புன்னு சொல்லாதப்பா. இந்த காலத்தில் 2 பேரும் சேர்ந்து உழைச்சாதான் முன்னேற முடியும். அவள் வேலைக்கு போட்டோன்னு அன்னைக்கே சொல்லிட்டோம்ல. பிறகு எதுக்கு அதை தப்பு சொல்லிக்கிட்டே இருக்க? தப்புலாம் சொல்லலைன்னாச்சி. வீட்டை பார்க்க ஆள் வேண்டாமா? உன் தம்பியும் உன் தம்பி பொண்டாட்டியும் வேலைக்கு போகிறாங்கல்ல, அப்போ அவங்க வீட்டை யாரு பார்க்கா? அவங்க பிள்ளைய மட்டும்தானே பார்க்கணும். அதனால காலையில அவ அம்மா வீட்டில் கொண்டு விட்டுட்டு போயிருந்தாங்க. சாயந்தரம் வரும்போது கூட்டு வந்துருவாங்க. அப்போ உன் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் வேலைக்கு போனால் தப்பு கிடையாது. ஆனால் உன் பொண்டாட்டி வேலைக்கு போனால் தப்பா? என்ன, வீட்டில் அம்மா இருக்காங்க, என் பிள்ளை இருக்கான், அவங்களெல்லாம் பார்க்கணும்ல. அவ பாட்டுக்கு போட்டுட்டு போயிட்டான்னா என்ன அர்த்தம்? இந்த விஷயத்தில் நான் உன் பொண்டாட்டிக்கு தான்ப்பா சப்போர்ட்டு. காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சு வச்சு சோறெல்லாம் பொங்கி வச்சுட்டு தான் போறாளாமே லட்சுமி சொன்னா. அது உண்மைதான். சோறெல்லாம் பொங்கி வச்சுட்டு தான் போறா. ஆனா அதுக்குன்னு மத்தியானம் ஆறி போன சோத்தையா எங்க அம்மா திங்கணும்? எத்தனை வீட்டில் பொம்பளைங்க வேலைக்கு போகிறாங்க, காலையில் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தானே போகிறாங்க. வேணும்னா லேசாக சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிட வேண்டியதானே.
அதாட்டு பரவாயில்ல. எங்க அம்மா வீட்டில் தனியாவே இருக்காங்கல்ல, பொழுதே போமடைக்குன்னு புலம்புதாக. அப்ப என்ன செய்ய, யாராட்டும் ஒரு ஆள் கூட இருக்கணும்ல. அப்ப நீ வேலைக்கு போகாம உங்க அம்மா கூட இருந்து பார்க்க வேண்டியதானே? என்ன என்னாச்சு இப்படி சொல்லுதீங்க? நான் வேலைக்கு போகாம இருந்தா வீட்டை யாரு பாப்பா? நீ தானப்பா சொன்ன வீட்டில் ஒரு ஆள் வேலைக்கு போனா போதும்னு. அப்போ உன் பொண்டாட்டி வேலைக்கு போட்டும், நீ வீட்டில் இருந்து வீட்டை பாரு. உங்க அம்மாவுக்கு சோறு கீறு பொங்கி கொடு, எதுவும் வேணா வாங்கி கொடு. உங்க அம்மாவை நீ பார்த்துக்கோ. இதெல்லாம் கதைக்கு ஆகுமா? ஆம்பளை தான் வேலைக்கு போகணும், பொம்பளை வீட்டில் கிடக்கணும். ஏன்னே அதெல்லாம் தப்புண்ணே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அலெக்ஸு, வர வர நீ பூமர் அங்கிள் மாதிரி பேசுதியே. நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, பிறகு நம்மளையும் பூமர் அங்கிள்னு சொல்லிடுவாங்க. நெட்டமாவும் வேலைக்கு போறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. பாப்பா குட்டியா இருக்காளேன்னு பார்த்தேன். சரி, எங்க சித்தியும் இருக்காங்க, அவங்க அம்மாவும் இருக்காங்கல்ல, அதனால வேலைக்கு போகணுன்னா போன்னு சொல்லிட்டேன். ஏங்க பிள்ளைகளுக்கு ஃபோன் அடிச்சிங்களா இல்லையா? ஐயோ கடவுளே, வந்துட்டாளே. பிள்ளைகளுக்கு ஃபோன் அடிங்க 100 தடவை சொல்லிட்டேன். இப்படி பொறுப்பு இல்லாம டீ குடிச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கீரே. சரி போன போது அந்த டீயை முதல்ல குடிச்சு முடிச்சிட்டு பிள்ளைகளுக்கு ஃபோன் அடிச்சு பாருங்க. அப்படியே ஃபோன் போகலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8 கீழே இறங்கி பார்த்துட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்குள்ள மேலே ஏறி வந்துருங்க. ராதா, பிஸ்கெட் திங்கியா? வேண்டாம். நல்லா இருக்கு ராதாக்கா, ஒன்னே ஒன்று தின்னுங்க. வேண்டாம் தாய்களா, நீங்களே தின்னுங்க. நான் இந்த விறகு வச்சுக்கிட்டுங்கனே உட்காந்துக்கிடுதே. கோச்சுக்கிட்டியாக்கும்? இல்லம்மா, தப்பு என் மேல தானே. நான் ஏன் கோச்சுக்கிட்ட போறேன்? நான் தானே உங்களை பயம் காட்டுனேன். பரவாயில்ல விடு. நாங்கள் ஒரு தடவை உன்னையே பயங்காட்டணும், நீ ஒரு தடவை எங்களை பயங்காட்டுனேன். அதுக்கு இதுக்கு சரியா போயிட்டு. இருந்தாலும் லட்சுமி அக்கா என்னை ஏசுதாகல்ல, நான் என்ன செய்ய? ஏட்டி விடு, அதெல்லாம் அப்பதே மறந்துட்டேன். அப்படியாக்கா, மறந்துட்டீங்களா? ஆமா, எல்லாம் ஒன்னா டூருக்கு வந்திருக்கோம். வேற ஆளாளுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? டூர் முடிஞ்சு போற வரைக்கும் உங்ககிட்டலாம் வம்பே இழுக்க மாட்டேங்க்கா, இது சத்தியம். உங்களெல்லாம் நம்ப முடியாதே ராதா ஆண்டி, சத்தியம் சக்கரை பொங்கலும்பீங்களே. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேம்மா. டூர் முடிஞ்சு போற வரைக்கும் சண்டை போட மாட்டேன்னு தானே சொல்லியிருக்கேன். ஊருக்கு போய் நம்ம சண்டையை வச்சுக்கிடுவோன்னு. சண்டை போட மாட்டோன்னு வாயில வருதா? ஊர்ல போய் சண்டை போடணுமா? ஏக்கா, சண்டை போடக்கூடாதுன்னு நானும் நினைக்கேன்க்கா. அது என்னமோ தெரியல, சண்டை போடாம இருக்கவே முடியலக்கா. அது பிறவி குணம், ஒன்றும் செய்ய முடியாது. சரி, ஒரு பிஸ்கெட்டை கொண்டா திம்பும். இந்தாங்கக்கா, புடிங்க. பிஸ்கெட் வாசமே நல்லா இருக்கே. பிஸ்கெட்டில் என்னைக்கு நல்ல வாசம் வந்துச்சு? உருட்டுன்னு உருட்டக்கூடாது. தின்னு பாப்போம், அப்பதான் ருசியா இருக்கா இல்லையான்னு தெரியும். எம் 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 எம். எம்மா, என்ன டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்குடி. அவளத்தையும் நானே தின்றது என்ன? ஒன்று எடுத்துட்டு தாங்க. அதான் தின்னுகிட்டு இருக்கல்ல, தரவு என்ன? பாருங்க லட்சுமி அக்கா, என் பிஸ்கெட் எடுத்து வச்சுக்கிட்டு தரமாடைக்காக. என்னமோ வாம் பிஸ்கெட்டுங்க. தலைவர் தானே எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாரு. நான் தானே எடுத்துட்டு வந்தேன். இது வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து சமைக்கோம்ல, அதுக்காண்டி. சரியா அக்கா, திங்க. நீ வேணா வேற எடுத்துக்கோ. ஆளை பாரு ஆளை. லட்சுமி அக்கா, நம்ம கூட்டாஞ்சோறா பொங்குதோ? கூட்டாஞ்சோறு இல்ல, அதுனா கொஞ்சம் கெட்டியா கிடக்கும், ராத்திரி வரைக்கும் வச்சு சாப்பிட முடியாதுல்ல, அதனால சாம்பார் சோறு பொங்குதேன். ஐ, சாம்பார் சோறு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்காததுன்னு உலகத்துல ஏதாவது ஒண்ணு இருக்காம்மா? நிறைய இருக்கு. சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சது, உனக்கு சுத்தமா பிடிக்காதது என்னதுன்னு சொல்லு பாப்போம். மாட்டுச்சாணி. சாப்பாடு நல்ல ருசியா இருக்குல்ல? ஆமாண்ணே, ஹோட்டல்ல கல்யாண வீட்டுல எல்லாம் சாப்பிட்டா இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்கல்ல, அதான் சாப்பாடு நல்லா இருக்கு. அதோட எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுதோம்ல, அதுவும் சந்தோஷம். ஆமாண்ணே, இந்த மாதிரி இயற்கையான சூழல்ல எல்லாரும் சேர்ந்து நல்ல காத்தோட்டமா உட்காந்து சாப்பிடுறது நல்லா இருக்குல்ல. இங்க உட்காந்து பழைய கஞ்ச குடிச்சா கூட சூப்பரா தான் இருக்கும். ஆமா தாத்தா, நீங்க சொல்றது உண்மைதான். இதே மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அடிக்கடி டூர் போகணும். அப்பந்தான் நல்லா சாப்பிட்டு வச்சு எல்லாரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமா இருக்க முடியும். எல்லாம் சரிதான், துட்டி யார்கிட்ட இருக்கு? துட்டு செலவழிக்காத இடமா பார்த்து போகணும். துட்டு செலவழிக்காம எப்படிப்பா போக முடியும்? பக்கத்தில் உள்ள இடத்துக்கு போனா கூட பஸ்ஸில் தான் போக வேண்டியிருக்கு. அப்படின்னா துட்டு அதிகமாக செலவாக தானே செய்யும். அப்படி இல்லைன்னே, எல்லாரும் சேர்ந்து அவங்க வண்டியில் போயிடணும். பொண்டாட்டிமாரை பின்னால் வச்சுக்கிட்டு வண்டியில் போயிட வேண்டியதான். நாளை என் பொண்டாட்டிய பின்னால கேரியர்ல உட்கார வச்சுக்கிட்டு சைக்கிள்லயே 100 கிலோமீட்டர் கூட போயிருவேன்.
நான் என் பொண்டாட்டியை வண்டியில் கூட்டிகிட்டு போவேன் சரிதான். ஆனால் போகிற வழியில் இருக்கிற கடையில் பூரா நிப்பாட்டுன்னு அதை பார்க்கேன் இதை பார்க்கேன்பா. வாங்கலைனாலும் நின்று பார்த்தே நேரத்தை ஓட்டிடுவா. என்கிட்டெல்லாம் வண்டியே கிடையாதுப்பா. நான் அந்த வண்டி ஓட்டுற சோழியே கிடையாது. வண்டியில் போனால் தானே ஏறி உட்காந்துக்கிட்டு பின்னால் வாரேம்பாளுக. அதனால வண்டியே வாங்கலை. என்கிட்ட கார் இருக்குல்ல, ஒரு 5-6 பேர் காரில் போயிடலாம். மற்ற ஆளுக்கு வண்டி இருக்கிறவங்க பொண்டாட்டிகளை கூட்டிகிட்டு வண்டியில் வாங்க. எல்லாம் சரிதான்ப்பா, நடக்கும்போது பார்ப்போம். இப்போ வந்த இடத்துல சாப்பிட்ற வேலையை பாருங்க. தலைவர் என்னாச்சு எங்க? அப்போதே பசிக்கின்னாரு, இன்னும் ஆளை காணும். அவர் தான் ஆளை சாப்பிட உட்கார்ந்தாரு. எங்க உட்கார்ந்துருக்காரு? இங்க வரவே இல்லை. அவர் குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. கூட 4-5 லேடிஸும் இருக்காங்க. சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான். சாயந்தரமா அப்படியே ஆத்துல போய் குளிப்போமா? குளிக்க என்ன இவ்வளவு நேரம் சும்மா தானே கிடந்தீங்க? இப்போ குளிச்சிருக்க வேண்டியதானே? சாயந்தரம் போய் இருட்டுக்குள்ளேயே குளிக்க போறீங்க? மழங்காட்டுல சீக்கிரம் இருட்டிரும். ஆமாண்ணே, தாத்தா சொல்றது கரெக்டு தான். சாயந்தரம் வேண்டாம், நம்ம நாளைக்கு காலையிலேயே சீக்கிரம் போய் குளிக்க போயிடுவோம். சரிப்பா, அதுவும் சரிதான். பிறகு ராத்திரி போல குளிச்சுட்டு சளி பிடிச்சிட்டு காய்ச்சல் வந்துட்டுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அவசரத்துக்கு இங்கேருந்து கீழே இறங்கி ஓடக்கூட முடியாது. உங்கள் பொண்டாட்டி ஃபோன் அடினாங்களே, ஃபோன் அடிச்சிங்களா? ஃபோன் எங்கே போனுச்சு? ஃபோனில் சார்ஜ் போனது தான் மிச்சம். நாளைக்கு காலையில் போய் பார்த்தா தான் தெரியும். என்ன பிள்ளை எல்லாம் பத்திரமா தான் இருப்பாங்க, யாரும் கவலைப்படாதீங்க. கீழே கார்த்தியும் பிரியாவும் இருக்காங்கல்ல, பிள்ளைங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் குதிரை சவாரி போயிட்டு வந்திருக்காங்க. அப்படியாப்பா? இது என் பொண்டாட்டிட்ட சொல்லியிருப்பா, இல்லைன்னா உயிரை விட்டுருவா. நீங்களே போய் சொல்லிக்கோங்க. ஆ சரி சரி, நீ சொன்னேன்னு சொல்ல மாட்டேன். நான் ஃபோன் அடிச்சு பிள்ளைகள்கிட்ட பேசுனேன், குதிரை சவாரிக்கு போயிருக்காளுகன்னு சொல்லியிருந்தேன். எதுக்கு இந்த பொழப்பு? உண்மையை சொல்ல வேண்டியதானே? அதுக்கு இல்லை தாத்தா, உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டா. குமார சொன்னான்னு சொன்னா கேட்க மாட்டா. ஃபோனு கிடைக்கல, டவர் கிடைக்கல. அப்போ பிள்ளைகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ கீழே இறங்கி ஒடி போய் பார்த்துட்டு ஒடி வந்துரும்பா. அதெல்லாம் ஆவற கதையா? அதுக்கு பதில் பெசாட்டுக்கு இருந்துடலாம். குமார் சொன்னான்னு சொல்லாம நானே பிள்ளைகள்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொன்னா போதும். 4 பேருக்கு நல்லது நடக்குன்னா எதுவுமே தப்பு கிடையாது. ஆமாண்ணே, நீங்க சொல்றது கரெக்டு தான். பொண்டாட்டி அடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பொய்யினாலும் சொல்லலாம். நந்தினிமா நல்லா சாப்பிடுமா, கோழி கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டு கிடக்க. ஏம்மா சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நல்லா சொல்லுங்க ஆண்டி. வீட்லயும் சாப்பிடுன்னு சொல்லி சொல்லி நம்மளுக்கு தான் வாயெல்லாம் வலிக்கும். சாப்பிடவே மாட்டேக்கா. இந்த காலத்து பிள்ளையெல்லாம் சோறு திங்காது, கேட்டா டைட்டும் பழுக. நந்தினி டயட்லயே இருக்க? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய், எனக்கு அவ்வளோதான் சாப்பிட முடியுது. அவ்வளோதான் சாப்பிட முடியுதுன்னா பெரிய வியாதியாக இருக்கும்னு நினைக்கேன். என்னது பெரிய வியாதியா? எனக்கும் அப்படித்தான் தோணுதுப்பா. நீ என்ன செய்யி, ஊருக்கு போனோன்னா வேலையை நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டிட்டு வந்துரு. சாப்பிட மாட்டேக்கா, உடம்புல எதுவும் பிரச்சனையான்னு கேளு. அவர் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாருன்னா எல்லாத்தையும் எடுக்க சொல்லிடு. சரியா? 2 நாள் ஆஸ்பத்திரியில் கிடந்தாலும் பரவாயில்ல, எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து விட்டு வந்துரு. அப்பந்தான் நல்லா சாப்பிடுவா. என்னது எல்லா டெஸ்டும் எடுக்க போறீங்களா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சோறு நான் நிறைய சாப்பிடுதேன். இதை சாப்பிட்டு முடிச்சிட்டு இன்னொரு தட்டு கேட்கேன், அதையும் கொண்டு வந்து கொடுங்க. என்ன அப்படி வா வலிக்கு. இன்னும் உன்னையே ஆஸ்பத்திரி கூட்டு போறேன்னு சொல்லி தான் சாப்பிட வைக்கணும் போல. தலைவரனாச்சி, மைனி பிள்ளைலாம் எப்படி இருக்காங்க? கீழே எதுவும் கேட்டிங்களா? டவர் இல்லை சம்மந்தியம்மா, ஒன்றும் கேட்கல. நாளைக்கு போய் பார்த்தா தான் தெரியும். எல்லாம் பத்திரமா தான் இருப்பாங்க. நிற மாச பிள்ளையை கீழே போட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம், அது நினப்பாவே இருக்கு. அவங்க வீட்டுக்காரர் அவங்க அம்மாவும் இருக்காங்கல்ல, பத்திரமா பார்த்துக்கிடுவாங்க. லட்சுமி கை பக்குவமே பக்குவம் தான். என்ன அருமையா சமைக்கா, சூப்பரா இருக்கு சாப்பாடு. இன்னும் வேணும்னு கேக்கு வாய். ஐயோ பாவம் பட்டு, வாய் கேட்டால் கொஞ்சம் கொடு. கொடுக்க இன்னொரு 4 தட்டு கொடுத்தா கூட சாப்பிடும் போலயே.
முதல்ல ஒரு தட்டை சாப்பிட்டு முடியுமா? 4 தட்டு சாப்பிட்ற ஆளுகளை பாரு. சும்மா சொன்னேன் மங்கம்மா. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? உன் பிள்ளைகள் எதுவும் ஃபோன் போட்டுதா? ஊருக்கு வருதுகளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனுங்க வரமாட்டானுங்க. நான் செத்தா கூட வரமாட்டானுங்க. அப்படியெல்லாம் பேசாத பட்டு. வருவாங்க, பிள்ளைகளை எப்படியாட்டு வர சொல்லுவோம். அதை விடு மங்கம்மா. அதுக வந்தா வருது, வரலன்னா போகுது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இங்க இருக்கோம் பாத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் பட்டு உன் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. கடவுளே, என் ஊர் மக்கள் இதே மாதிரி எப்பவும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும். லட்சுமி அக்கா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியாட்டி, ரொம்ப தேங்க்ஸ். துறை இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. ஆட போடி, கிண்டல் அடிக்காத. லட்சுமி அக்கா, இங்கிலீஷ் தெரியுமோ? என் பிள்ளைகள் பேசுவாளுகள்ல, 1-2 வார்த்தை அதை கேட்டுட்டு சொல்லுதேன். இங்கிலீஷ்ல ஏதாட்டு பேசி காட்டுங்க பாப்பு. பேசுதண்டி, கேளுங்க. ஐ நேம் லட்சுமி. வாட் யூ நேம்? டீசனுக்கு வாங்க, டீசனுக்கு வாங்கன்னு நான் கூப்பிடுதேனே, என்னைக்காவது வாரீங்களா? தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசிட்டு கிடைக்கீங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்க்கலாம்ல. ஒரே ஒரு நாளைக்கு வந்து உட்காந்து பாருங்க, நான் எப்படி டீசன் எடுக்கேன்னு பாருங்க. அதுக்கு பிறகு தன்னால் வந்து தினமும் உட்காருவீங்க. ஏம்மா தாயே, ஓன்ட்ட டியூஷனுக்கு வர்றதை விட இந்த ஓட்ட இங்கிலீஷை வச்சே நான் இந்த வாழ்க்கையை பூரா ஓட்டிடுவேன். ஏக்கா சொன்ன கேளுங்கக்கா, அவட்ட டியூஷனுக்கு போவாதீங்க. அதுக்கு பதிலாக என்கிட்ட ஹிந்தி டியூஷனுக்கு வாங்கக்கா, நான் நல்லா ஹிந்தி சொல்லி தருவேன். அப்படியா மாலாக்கா, ஹிந்தி நல்லா பேசுவீங்களோ? பேசுவேனாவா? என்னைய பற்றி என்ன நினச்சிட்டே? பம்பாய்க்கு வந்திருக்கும் போது பம்பாய்க்காரங்களை பூரா தெறிக்க விட்டனே, தெரியாதா உனக்கு? எனக்கு தெரியாதே, ஏதாட்டும் ஒன்று பேசி காட்டுங்களேன். ஏக் மான் தோ துக்கடா அச்சாகே டீக்கே பகுத் அச்சாகே. என்ன டீச்சிரிக்கே? அடுத்து எடுத்து விடுதேன் பாரு. சொல்லுங்க சொல்லுங்க. தூம் மச்சாவு தூம் சோழிக்கு பீச்சே கியாகே ஏக்கு தோக்கு 3 4 5. ஐயோ போச்சு ஏன் நெஞ்சி. ஏட்டி சிம்ரனு, அவ ஹிந்தி தப்பு தப்பா தானே பேசுதா? ஆமா லட்சுமி ஆண்டி, மாலாக்காக்கு ஹிந்தி தெரியாது, நெட்டச்சிக்கு இங்கிலீஷ் தெரியாது. நம்பி யாரும் டியூஷனுக்கு போயிடாதீங்க. என்ன டீ சிம்ரன், 3 ரோசஸ்ல ஒரு ரோசா இருந்துக்கிட்டு எங்க பொழப்புல மண்ணள்ளி போடுதே. உனக்கு வேணா நான் இங்கிலீஷும், இவங்களுக்கு வேணா நான் ஹிந்தியும் சொல்லித்தரேன். அதுக்கு பிறகு டியூஷன் எடுங்க. அப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியோ? ஆமா, உனக்கு தெரியாது. ஏதாட்டுக்கு ஒன்று இங்கிலீஷ் எழுத்தா சொல்லு, நான் அது எப்படின்னு கரெக்டாக சொல்லுதேன் பாரு. ORANGE என்னது சொல்லு. ORANGE ஊராங்கி. நீ ஏன்டி சிரிக்க? ஒன்னும் இல்லக்கா, சும்மா சிரிச்சே. அடுத்து கேட்கம் பாரு. LEMON என்னது? LEMON லீமான். சரி, இது ரெண்டையும் விடு, வேற ஒன்று கேட்கேன். முதல்ல இது ரெண்டு நான் கரெக்டாக தானே சொன்னேன், ஒத்துக்கோ. லூசு, ORANGE உராங்கி இல்லை, ஆரஞ்சு. ஆரஞ்சா மாத்திட்டாங்களாக்கும்? அடுத்து LEMON லீமான் கிடையாது, லெமன். ஆட பாவிகளா, இப்படி சொல்லாம கொள்ளாம திடீர்னு மாத்திட்டாங்கன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? அவங்க மாத்தல, முதல்ல இருந்தே அதுதான். சரி சரி, பப்ளிக் பிளேஸ்ல வச்சு அசிங்கப்படுத்தாத, போதும் போதும். எப்பா, வயிறு நிறைய சாப்பிட்டாச்சுப்பா. படுத்து நல்ல ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான். இப்போ தூங்கிட்டா ராத்திரி தூக்கமே வராதே. ஆமாட்டி, பாத்திமா சொல்றது கரெக்டு தான். நல்லா காத்தடிக்கி குளு குளுன்னு இருக்குன்னு இப்போ நல்லா படுத்து தூங்கிட்டோன்னு வச்சுக்கோயே, பிற ராத்திரி பூரா ஆந்த மாதிரி முழிச்சு கிடக்க வேண்டியதான். முழிச்சு கிடந்தா வேற பயமா இருக்கும்க்கா. ராத்திரி காட்டுக்குள்ள சில்லு சில்லுன்னு சத்தம் வேற கேட்கும். பூச்சிகள்லாம் கத்தும்ல, அந்த சத்தம் தான் கேட்கும். பூச்சி மட்டுமா கத்தும்? பூச்சியை திங்க பாம்பு வரும், பாம்பை திங்க பேய் வரும், எல்லாம் வரும். பேய் வராது, ராதா ஆண்டி தான் வருவாங்க.